புலி மற்றும் தந்திரமான நரி. ஒரு காட்டில் ஒரு பெரிய புலி வாழ்ந்து வந்தது. அது மிகவும் பலசாலியாகவும் அகங்காரம் கொண்டதாகவும் இருந்தது. அதன் பலத்தின் காரணமாக மற்ற விலங்குகள் அனைத்தும் அதற்கு பயந்து நடுங்கின. புலியை எதிர்க்க யாருக்கும் தைரியமில்லை. அதே காட்டில் ஒரு சிறிய நரியும் இருந்தது. நரி உடல் பலத்தில் குறைந்திருந்தாலும் அது மிகவும் புத்திசாலித்தனமாகவும் தந்திரமாகவும் இருந்தது. ஒரு நாள் புலிக்கு உணவு கிடைக்காமல் மிகவும் பசியுடன் இருந்தது. அது வழியில் நரியை கண்டது. உடனே புலி நரியை சாப்பிட நினைத்து, உன்னை நான் இப்போது சாப்பிடப் போகிறேன் என்று கர்ஜித்தது. நரி பயப்படாமல் புலியிடம், புலிராஜா, நீங்கள் என்னை ஏன் சாப்பிட வேண்டும்? நான் உங்களை விட பெரியவன், உங்களை விட பலசாலி. நான் தான் இந்த காட்டிற்கே ராஜா. மற்ற விலங்குகள் அனைத்தும் எனக்கு பயந்து ஓடுகின்றன என்று கூறியது. நரியின் இந்த பேச்சை கேட்ட புலிக்கு சிரிப்பு வந்தது. ஒரு சிறிய நரி என்னையே பயமுறுத்த பார்க்கிறதா? நீதான் இந்த காட்டிற்கு ராஜா என்று எப்படி நம்புவது என்று கேட்டது. நரி, நான் தான் ராஜா என்பதை நிரூபிக்க ஒரு வழி இருக்கிறது. நான் முன்னால் நடக்கிறேன், நீங்கள் எனக்கு பின்னால் வாருங்கள். நாம் இருவரும் ஒன்றாக நடந்து செல்லும்போது மற்ற விலங்குகள் எனக்கு பயந்து ஓடுவதை நீங்கள் பார்க்கலாம் என்று சொன்னது. புலி இதற்கு சம்மதித்தது. இருவரும் ஒன்றாக நடந்தனர். புலி நரியின் பின்னால் நடந்தது. அவர்கள் இருவரும் வருவதைக் கண்ட மற்ற விலங்குகள் புலியை பார்த்து பயந்து ஓடின. அவையெல்லாம் நரியை பார்த்து பயந்து ஓடுவதாக புலி நினைத்தது. நரி மிகவும் புத்திசாலி என்றும் அதுவே இந்த காட்டின் ராஜா என்றும் புலி நம்பியது. புலிக்கு தன் தவறு புரிந்தது. புலி தன் பலத்தை மட்டுமே நம்பியது, ஆனால் நரியோ தன் புத்தியை நம்பியது. இதன் மூலம் புலிக்கு அகங்காரம் அடங்கியது. நீதி, உடல் பலத்தை விட அறிவு பலமே சிறந்தது. அகங்காரத்தை விட புத்திசாலித்தனமே வெற்றியின் திறவுகோல்.